ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2009 ரிலீஸ் ஆன லா அபைட்டிங் சிட்டிசனுங்கிற படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃபையும் குழந்தையும் ஒரு கேங் வந்து கொன்னுரும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நம்ம ஹீரோ நல்லவனா முயற்சி செய்வான். சட்டமே அவனை கைவிட்டுரும். அதுக்கப்புறம் அவனோட பழி வாங்குற படம் எந்த ரேஞ்சில் இருக்குன்றது தான் இந்த படத்தோட கதை. கிட்டத்தட்ட அவன் பழி வாங்க ஒரு 10 வருஷம் டைம் எடுத்துப்பான். அந்த 10 வருஷத்தில் அவன் என்னென்ன பிளான் பண்ணி பழி வாங்குறான்றது தான் இந்த படத்தோட கதை. உண்மையிலேயே படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோட பொண்ணு வந்து லெட்டர்ஸை வச்சுட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பா. இது யாருக்குன்னு ஹீரோ கேட்பா. உங்களுக்கு செஞ்சுட்டேன்ல, இப்போ நான் அம்மாக்காக செய்கிறேன்னு குழந்தை சொல்லுவா. சரி ஓகேன்ட்டு ஹீரோ வேலை பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ வந்து ஒரு இன்ஜினியராக இருப்பான். ஆர்கிடெக்டான வேலையெல்லாம் மாடல் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் வீட்டு கதை வேற தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒய்ஃப் போய் தரங்கன்னு கத்துவாங்க. ஹீரோ போய் கதவை திறந்தோடனே ஹீரோவை யாரோ அடித்து வாயெல்லாம் கட்டி கையை கட்டிடுவாங்க. அந்த இடத்துல திருடுறதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தன் கொஞ்சம் நல்லவனாக இருப்பான், இன்னொருத்தன் ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்துப்பான். ஹீரோவோட ஒய்ஃபை வந்து கத்தியால் குத்திட்டு அவங்கள ரேப் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருப்பான். அவங்க கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க ரத்தம் போய். எனக்கு குழந்தைங்கனால ரொம்ப பிடிக்கும்ட்டு ஹீரோவோட பொண்ணை பார்த்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கதறி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீன்லேயே ஒரு லாயரை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோட கேஸை வந்து வாதாட போகிறவர். இவர் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் லேடியும் வேலை செய்கிறதுக்கு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து இவரை தான் பார்க்க வந்திருப்பாரு. மேனேஜர் சொல்லுவார், உன்னை பார்க்க தான் அவன் வந்திருக்கான்ட்டு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவை போய் மீட் பண்ணுவார். இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு 2 பேரை கொன்னால அவன் வந்து அப்ரூவராக மாறிட்டு அதுலேருந்து தண்டனை கம்மியாக வாங்கி தப்பிக்கிற மாதிரி தெரியுறான். இன்னொருத்தனுக்கு தான் மரண தண்டனை கொடுக்க முடியுன்ற மாதிரி இவர் சொல்வார். ஹீரோ இதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்படுவான். என்ன சொல்கிறீங்க, அவன் தான் ரொம்ப மோசமானவன், என் குழந்தைய கூட அவன் கொண்டு இருக்கான், அவனை தப்பிக்க விட போறீங்களான்ற மாதிரி கேட்பான். இல்லை நான் தப்பிக்க விடணும்னு சொல்ல, நாங்கள் அவன்கிட்ட பேசி பார்த்துருக்கோம், அவனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லுவார். நான் தான் கண் கூட பார்த்தேனே, என்ன ஒரு ஆதாரமாக எடுத்துங்கன்னு ஹீரோ கேட்பான். இல்லை நான் சொல்கிறது கேளுங்க, நம்ம எவ்வளோ போராடினாலும் அவனுக்கு தண்டனை அவ்வளோ பெருசாக வாங்கி தர முடியாது. அதனால அவனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையாக அவன் வெளியே போயிடுவான். இன்னொருத்தனுக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லிடுவாரு. அடுத்த சீன்லேயே ஜட்ஜுக்கு எதிரில் 2 லாயரும் வாதாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கொலகாரனுக்கு சப்போர்ட்டாக ஒரு லாயர் வேற வாதாடிக்கிட்டு இருப்பான். சரி இவங்க தான் ஆல்ரெடி பேசி வச்சுட்டாங்களே, அந்த லாயர் கூட ஹீரோக்காக அவ்வளோவா ஒன்றும் வாதாடவே மாட்டார். போய் தொலையுது அப்படின்ற மாதிரி அந்த கேஸை முடிச்சுட்டு போயிடுவார். ப்ரெஸ் மீடியாலாம் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. எப்படியோ நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்குன்ட்டு இவரை பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தண்டனை வாங்கிட்டு போகிற கைதி வந்து, உங்களால் தான் தப்பிச்சேன், உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தால் தான் என்னால் சட்டத்தோட ஓட்டையை நல்லா பயன்படுத்த முடியுதுன்ற மாதிரி கை கொடுத்துட்டு போவான். இதை நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்து வெறியாவான் பாருங்களேன். அதை வந்து அந்த லாயருமே பார்த்துருவாரு. நம்ம ஹீரோ என்னங்க பெருசாக எதிர்பார்த்தான், தான் குடும்பத்தையே இல்லாமல் பண்ணவனுக்கு சட்டத்து மூலமாக ஒரு தண்டனை தான் எதிர்பார்த்தான். அது கிடைக்கல. அவன் இங்கேருந்து பேசாமல் கிளம்பி போயிடுறான். அதுக்கடுத்து லாயர் அவங்களோட ஒய்ஃபை போய் பார்க்குறான். அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல இருக்கு. குழந்தைகிட்ட நீ உள்ளே எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ இருந்துக்கமா, வெளியே நிறைய கெட்டவங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அடுத்து 10 வருஷம் கழிச்சு காமிச்சா அந்த லாயருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா. அவர் வந்து அவங்க பொண்ணு செஞ்சு கொடுத்த சாப்பாடையே சாப்பிட்டு கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒருத்தனுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற போறாங்க. அவன் யாருன்னா நம்ம ஹீரோட ஒய்ஃபை கொல்லும்போது கூட இருந்த ஆள் தான். அவனை விஷம் ஏற்றி தான் கொல்ல போறாங்க. 3 விதமான விஷம், வழியே இல்லாம சாவான். அதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட நீ ஏதாவது பேச விரும்புறியான்ற மாதிரி அந்த ஜெயிலோட வார்டன் கேட்பாரு. கூட இருந்தவனை நான் தடுக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா அவன் சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டான், தப்பு செஞ்சவன் வெளியே இருக்கான், நான் தான் இங்கே தண்டனை அனுபவிக்கிறேன்ற மாதிரி அழுவான் இவன். அடுத்து தண்டனை நிறைவேற்றுறதுக்காக விஷத்தை உள்ள செலுத்துவாங்க. அவன் ஈஸியா சாவான்னு பார்த்தா ரொம்ப துடிச்சு சாவாங்க. இதை பார்த்து எல்லாருமே பயந்துருவாங்க, என்ன இப்படி துடிக்கிறான்ட்டு. அடுத்து என்ன நடந்துச்சுன்ற மாதிரி லாயர் போலீஸ் கிட்ட கேட்பாரு. இந்த பாட்டில் வந்து அந்த மருந்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு, இந்த மருந்தை வந்து அந்த மருந்தோட மிக்ஸ் பண்ணனால தான் அவன் துடிச்சு செத்துருக்கான்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும். அப்போ இதுக்கு கண்டிப்பாக யார் காரணமாக இருக்கும், முதல்ல இவன் கூட ஒரு பார்ட்னர் இருந்தால அவனை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த மோசமான சைக்கோ பையில கட்டுறாங்க. அவன் உட்காந்து போதை பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அதில் வந்து அன்னோன் நம்பர்ன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாதுடா, கண்டிப்பாக உன்னை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி அந்த ஃபோன் காலில் சொல்லுவார். இதை கேட்டோன்னா அவன் யார் நீ எங்கேருந்து பேசுறன்ற மாதிரி பதட்டப்படுவான். வெளியே பார்த்தா போலீஸ் வேன்லாம் வந்துட்டு இருக்கோம். உடனே அவன் கன் எடுத்து போலீஸ் காரை சுட்டுட்டு அங்கேருந்து ஓடுவான். ஓடும்போது ஃபோனில் பேசிக்கிட்டே தான் ஓடுவான். நான் உன்னை காப்பாற்றணும் தான் நினைக்கிறேன், தூரத்தில் இருக்க பில்டிங்கு போ, அங்கே ஒரு போலீஸ்காரனை அரை மயக்கத்தில் வச்சிருக்கேன், அவனோட கன்னை எடுத்து மிரட்டு, ஏன்னா உன் கண்ணில் இருக்க புல்லட்ஸ்லாம் தீந்துருச்சுன்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டு இவனும் கண்ணை தூக்கி போட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரனை வந்து மிரட்டுவான். அவன் மயக்கத்தில் இருப்பான். என்ன பண்ணுற, வண்டியை ஒன்னே எடுன்ற மாதிரி கத்துவான். சரி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரனும் காரை எடுத்துக்கிட்டு ஒரு பிரிட்ஜு கீழே போயிடுவான். இப்போ நீ சாக போகிற அப்படின்ற மாதிரி கன் எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ்காரனை திரும்பி நிற்க சொல்லிடுவான் சைக்கோ. அந்த டைமில் வந்து ஃபோன் ஒருத்தன் பண்ணுவான். யாரா இந்த டைமில் ஃபோனுன்னு எடுத்து பார்த்தா ஹெல்ப் பண்ணவன் தான் கால் பண்ணியிருப்பான். ரொம்ப நன்றி, உன்னோட உதவியில தான் நான் தப்பிச்சேன்ற மாதிரி சொல்லுவானா. அங்கேருந்து தப்பிச்சிட்ட, ஆனால் இங்கே வந்து மாட்டிக்கிட்டடா அப்படின்ட்டு பேச்சு மாறுது. யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரனே நம்ம ஹீரோ தான் கெட்டப்பட்டு வந்திருக்கான். என்ன ஞாபகம் இருக்கா,
எப்படி மறப்ப? என் பொண்ணையும் குழந்தையும் கொன்னு வந்தேன்டா நீ. உனக்கு வலினா என்னன்னு நான் காட்ட போறேன்ற மாதிரி ஹீரோ பேசும்போதே அவன் கண்ணால ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவான். உடனே அதில் இருக்கிற ஏதோ ஒரு பாய்சன் வந்து அவனோட உடம்புக்குள்ளே இறங்கிடும். அந்த கன்னில் வந்து பாய்சனை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். அவசரப்பட்டு சுட்டிட்டியே, இப்போ உன்னோட நர்வ் சிஸ்டம்லாம் வேலை செய்யாது. உன்னால் அசையவே முடியாது. ஆனால் வலியை நல்லாவே உணர முடியும். நீ கூடி சீக்கிரத்தில் சாகக்கூடாது. வா, என் வழியில் உன்னை கொள்கிறேன் அப்படின்ட்டு அவனை கட்டி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறான். அங்கே பார்த்தா ஆப்ரேஷனுக்கான முழு செட்டப்பாக இருக்கும். இப்போ அவன் வந்து மயங்கவே கூடாதுன்னு ஒரு மருந்துக்கு ஊசி போடுறான். பத்தாத குறைக்கு ரத்தமும் ட்ரிப்ஸில் ஏற்றுறான். அவன் உடம்பை விட்டு ரத்தம் போக போக ஏறி ஏறி அவன் வலியை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுன்றது தான் அவனோட பிளானே. என்னோட ஃபேமிலியை பார்க்குறியா அப்படின்ட்டு மேலே ஒரு கண்ணாடி மாட்டி வச்சுருப்பான். அவனோட வலியை அவனே பார்க்கணுன்ட்டு. அதில் ஹீரோட ஒய்ஃபோட படமும் குழந்தையோட படமும் இருக்கும். உன்ன மாதிரி சைக்கோலாம் தப்பு பண்ணிட்டு வெளியே சுத்தம், நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டுன்னு வந்து அப்போ உன்னோட காலை வந்து அப்படி துண்டாக அறுத்து வெளியே எடுப்பாங்க. அடுத்து போலீஸ்காரோட டிக்கியில் தான் உண்மையான போலீஸே இருக்காரு. அவர்கிட்ட சாவியை தூக்கி போட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் அவன் செத்த விஷயம் வந்து அந்த லாயர் டீமுக்கும் போலீஸ்க்கும் தெரியுது. அவங்க வந்து பார்த்தா டேபிள் அவன் தலை துண்டா தனியாக இருக்கும். அவனோட உடம்பை மட்டும் 25 துண்டுங்களாக வெட்டியிருக்கான். அவனோட இமையை வெட்டி எடுத்திருக்கான். ஒரு நரகத்தையே அவனுக்கு உயிரோட காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கான் ஹீரோ. இதெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோ தான் பண்ணியிருப்பான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 2 பேருமே ஒரே கொலையில தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஹீரோவோட வீட்டுக்கு தான் தேடி போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ இங்கே ஏதாவது பெருசாக பிளான் பண்ணி எஸ்கேப் ஆவான்னு பார்த்தா அதான் கிடையாது. அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டு சரண்டர் ஆகுறான். அவனோட கையை லாக் பண்ணும்போது அவங்க பொண்ணு கொடுத்த பிரேஸ்லெட் இருக்கும் டேடின்ட்டு. வெளியே கூப்பிட்டு போகும்போது அந்த லாயரை ஒரு பார்வை பார்ப்பாம பாருங்களேன். அந்த லாயரும் ஒரு மாதிரி ஆயிடுமா ஹீரோவை பார்த்து. அடுத்து ஹீரோட வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஏதாவது தடையும் இருக்காண்டு எதுவுமே இருக்காது. அந்த லாயரும் கிரிமினலும் கை கொடுத்தது வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். அந்த பிக்சர் மட்டும் ஹீரோ ஒரு இடத்துல ஒட்டி வச்சிருப்பான். அடுத்து ஹீரோ விசாரிக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த லாயர் தான் பேச வரப்போறாரு. அதே டைமில் வந்து அந்த லாயரோட வீட்டுக்கு ஒருத்தர் வந்து போஸ்ட் தந்துட்டு போகிறாரு. அந்த குழந்தை தான் ரொம்ப தேங்க்ஸ்னு உள்ளே வாங்கிட்டு போயிடுறா. அந்த போஸ்ட்டில் வந்து வீடியோ டேப் தான் இருக்கும். அந்த குழந்தை அதை வேகமாக போட்டு பார்த்துடுறா. அதில் பார்த்தா ஹீரோ கொலை பண்ணுவான் பார்த்தீங்களா, அந்த வீடியோ தாங்க அமுச்சு வச்சிருப்பான். அதை பார்த்தா அந்த குழந்தை பயந்துடுறா. அடுத்து லாயர் வாக்குமூலம் வாங்குறதுக்காக உள்ளே வராரு. வந்தவொடனே கேமராவெலாம் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறாரு. முதல்ல இந்த கொலை பண்ணதை நினச்சி நாங்கள் இன்னும் கவலைப்படலை. அவன்லாம் சாக வேண்டிய வந்தா. நீ இதை நினச்சி இன்னும் வருத்தப்படாத. நாங்களாம் சந்தோஷம்தான் படுறோம். இப்போ என்னோட வேலையை பார்க்கவா அப்படின்ட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கொலையை நீ தான் பண்ணின்ற மாதிரி கேட்பாரு. அவன்லாம் சாக வேண்டியவன்தான்ட்டு ஹீரோ சொல்லுவான். இத்தனை வருஷமாக அவங்கள கொலை பண்ண நீ தான் பிளான் போட்டியன்ற மாதிரி கேட்டாலும் 10 வருஷமாயிருச்சு அவங்கள கொல்லணும்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சரி ஓகே, எனக்கு ஒரு வழியாக வாக்குமூலம் கொடுத்துட்ட, வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி லாயர் எந்திரிச்சு கிளம்ப போவார். எங்கே போகிற? ஒரு நிமிஷம் நில்லு. இன்னைக்கு உனக்கு இருக்கிற எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணு. என் கூட நீ பேசி ஆகணுன்ற மாதிரி கூப்பிடுறாரு ஹீரோ. என்ன விளையாடுறியா? நீ வாக்குமூலம் கொடுத்துட்ட, நான் கிளம்புறேன்ற மாதிரி லாயர் சொல்லுவார். நான் ஒன்றும் பெருசாக வாக்குமூலம் தரலையே. கொலை பண்ணணும்னு நான் நினச்சேன்னு தான் சொன்னேன். நான் கொலை பண்ணேன்னு சொல்லலை. 10 வருஷம் டைம் ஆச்சுன்னு தான் சொன்னேன். நான் தான் 10 வருஷம் வெயிட் பண்ணி கொண்டேன்னு சொன்னேன்னா இதை வச்சுக்கிட்டு உன்னால் எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்போ உண்மையை சொல்லு. சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு டீல் போட்டாகணும். எனக்கு ஒரு பெட்டு வேணும் என்னுடைய ஜெயிலன்ற மாதிரி கேட்பாரு. என்ன பெட்டா அப்படின்ட்டு இவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிக்காத, ஜெயிலில் இருக்கிற பெட்டு ரொம்ப மோசமாக இருக்கும் தெரியுமா. எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பெட் வேணும், கம்ஃபர்டபுளாக நான் தூங்கணுன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அதெல்லாம் தர முடியாது, யாரையாவது கேன பையன் இருப்பான், அவனை பார்த்து கேட்டுக்கன்ற மாதிரி வெளியே கிளம்பிடுவார். அங்கே இருக்கிற லாயர்லேருந்து போலீஸ்காரங்க வரைக்கும் அவனோட வாக்குமூலம் நமக்கு வேணும், ஒரு பெட்டு தரதுல என்ன இருக்குது கொடுத்துக்கலான்ற மாதிரி பேசுவாங்க. அதே டைமில் வந்து அந்த லாயருக்கு அவங்க ஒய்ஃபும் கால் பண்ணி அந்த வீடியோவை பற்றி சொல்லிடுவாங்க. இதை கேட்டோன்னே டென்ஷன் ஆயிடுவார். குழந்தைகிட்ட அது வந்து ஒரு படம்னு சொல்லி ட்ராமான்னு சொல்லி நம்பவின்ற மாதிரி சொல்லுவார். அந்த லாயர் வந்து சீனியர்கிட்டையும் வாடங்கிட்டையும் சொல்லுவார். அப்போ அந்த வீடியோவில் அவனோட முகம் தெரியுதான்னு கேட்பாங்க. இல்லை மாஸ்க் போட்டிருந்தான்ற மாதிரி சொல்லுவான். வேறு வழி இல்லை, ஹீரோ வந்து வாக்குமூலம் தரணும்னா பெட்டு கேட்டிருக்கான்ட்டு பெட்டு வந்து புதுசாக போட்டுருவாங்க ஹீரோக்கு. ஹீரோட செல்லையே இன்னொருத்தர் இருப்பான். ரொம்ப பண்ணுறடான்ட்டு வார்டன் மிரட்டிட்டு போயிடுவார். ஹீரோ வந்து செல்லுக்குள்ளே உட்காந்துருவான். அப்புறம் ஹீரோக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுன்ற மாதிரி லாயர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவங்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோவோட ஒரு சில சொத்து மட்டும் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, அவன் ரொம்ப ஹைட் பண்ணி வச்சிருக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவனோட சொத்து எங்கெங்கே அவனுக்கு இடம் இருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சாகணும், அதை எப்படியாவது கண்டுபிடின்ற மாதிரி அந்த லாயர் சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுவார். அடுத்து ஹீரோ வந்து கோர்ட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. ஹீரோக்கு எதிராக அந்த லாயர் தான் வாதாடுறாரு. இவன் 2 கொலை பண்ணியிருக்கான், இவனை வெளியே விடவே கூடாது, இவனுக்கு ஜாமீனே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருவாரு. ஹீரோ வந்து அவனுக்காக வாதாட எந்த லாயருமே வேணான்னு சொல்லிட்டான். ஜட்ஜு நீங்கள் ஏதாவது பேச விரும்புறீங்களான்னு கேட்டோன்னே ஹீரோவே எந்திரிச்சு பேசுவான். நான் ஒரு நிரபராதி, அவங்க 2 பேரும் எப்படி செத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எதிராக ஒரு ஆதாரமும் இல்லை, என்னை வெளியவே விடக்கூடாதுன்னு இவங்க பிளான் பண்ணி அடைச்சி வைக்கிறாங்கன்ற மாதிரி ஹீரோ கெஞ்சி கேட்பான். அப்போ சரி, உங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் சரியாயில்லாதனால உங்களுக்கு நான் ஜாமீன் தரேன்ற மாதிரி அந்த ஜட்ஜி ஜாமீன் தர போயிடுவாங்க. ஹீரோ இதை நினச்சி சந்தோஷம் தானே படணும். ஆனால் அடுத்த செகண்ட்லேயே பைத்தியக்கார மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான். கையை தட்டிக்கிட்டே, சூப்பர் ரீ, உடனே எனக்கு ஜாமீன் தரல,
உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்லை. லஞ்சம் வாங்கிட்டு தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. இதே மாதிரி தான் கொலைகாரங்களையும் நீ வெளியே விட்டுருவல்லன்ற மாதிரி ஹீரோ டென்ஷனாக கத்த ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் கேட்டு அந்த ஜட்ஜி சும்மா இருப்பாங்களா? உனக்கு ஜாமீனே கிடையாது, உள்ள கடடான்ற மாதிரி அமுச்சு விட்டுருவாங்க ஹீரோவை. இதை பார்க்குற லாயருக்கு ஒன்றுமே புரியாது. இவன் நினைச்சிருந்தா வெளியே போயிருக்கலாமேன்ட்டு அடுத்து ஹீரோ கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் உனக்கு பெட்டு வாங்கி கொடுத்துட்டேன், இப்போ வாக்குமூலத்தை தரியா இல்லையான்ட்டு கேட்டோன்னே, தரனே, நான் தான் அவங்கள கொன்னேன். அவனுடைய விஷ மருந்தில் நான் தான் எக்ஸ்ட்ரா மருந்தை கலந்து வச்சேன். அது மட்டும் இல்லாமல் அவனை தனியாக கூட்டின்னு போய் நான் தான் அவனோட உடம்பை 25 பீஸுக்கெல்லாம் வெட்டி துண்டு துண்டாக வச்சேன். அவனோட கண்ணில் இருக்கிற இமையை எப்படி பிரித்து எடுத்தேன் தெரியுமான்ற மாதிரி டெரராக பேசிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் அந்த லாயர் ரெக்கார்ட் பண்ணிட்டு, வாக்குமூலம் கிடச்சிருச்சு, உன்னை இதுக்கப்புறம் நான் எப்படி உள்ளே தள்ளுறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுவார். ஹீரோ உடனே, ஒரு நிமிஷம் இரு, நான் இன்னொரு வாக்குமூலம் உனக்கு தரணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உன்னோட வேலை முடியவே இல்லை, திரும்ப நீ என்னை தேடி வந்து தான் ஆகணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீ இதுக்கப்புறம் ஜெயிலில் உட்காந்து களி தின்னு அப்படின்ட்டு வெளியே போ ட்ரை பண்ணுவான். உடனே ஹீரோ, அந்த லாயரை நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்ட்டு ஒரு லாயரோட பேரை சொல்வார். அந்த லாயர் யாருன்னா அந்த சைக்கோக்காக வாதானா தெரியுமா, அவன் தான். அவன் வேணும்னா நீ என்கிட்ட வந்து பேசி ஆகணும், இன்னொரு டீல் நம்ம போட்டே ஆகணுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இவர் வெளியே போயிட்டு அந்த லாயர் என்ன ஆனாருன்ட்டு விசாரிங்கன்ற மாதிரி சொல்லுவார். அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பார்த்தா 3 நாளாக அவரை காணோன்ட்டு அவங்க ஒய்ஃப் அழுதுகிட்டு இருக்காங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அவங்ககிட்ட தான் அந்த லாயர் இருக்காரா அப்படின்ற மாதிரி வீடியோ கேமராவை பார்ப்பாங்க. அப்போ ஹீரோ கேமராவை பார்த்து டெரரா, உனக்கு வேற வழியே இல்லை, 1 மணிக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் சொன்ன ஹோட்டல்லேருந்து என்னுடைய டேபிளுக்கு வந்தாகணும். அதே மாதிரி சாப்பிடும்போது எனக்கு மியூசிக் கேட்குறது பிடிக்கும், அதுவும் வேணுன்ற மாதிரி சொல்கிறான் ஹீரோ. இதை கேட்டு ஆடி போயிடுறானுங்க. என்னடா ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படா இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறான் அப்படின்ட்டு. அடுத்து என்ன, ஹீரோ கிட்ட ஏற்பாடு பண்ணிடுறாங்க. வெயிட்ரு எல்லாரையுமே செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சாப்பாடையும் சோதிக்கிறாங்க, அவன் வெளியே போகிறதுக்கு ஏதாவது பிளான் போட்டிருக்கானான்ட்டு. ஆனால் லாயர் டைமை பார்த்து 1 ஆயிடுச்சு, அவன் 1 மணிக்கு சாப்பாடு ஷார்ப்பாக கேட்டான். ஏன் லேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி கத்துவார். இருந்தாலும் வார்டன் அதெல்லாம் மதிக்க மாட்டார். லாயர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண பிறகு சரி எடுத்துகிட்டு வான்ற மாதிரி போவாங்க. அப்போ கூட ஒரு 8 நிமிஷம் லேட்டாக தான் போகிறாங்க. சாப்பாடு பரிமாறினோன்னே ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே, நல்லா இருக்கு, டைம் என்னன்ற மாதிரி கேட்பான். 1:08 ஆகுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ, டைமை நீங்கள் கீப்பப்பே பண்ண மாட்டிங்களா, ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சாப்பிட்டுன்னு இருப்பான். உனக்கு சாப்பாடு வந்துடுச்சுல்ல சொல்லுன்ற மாதிரி லாயர் கேட்பாரு. அப்போ ஹீரோ வந்து அந்த இடத்தோட கோஆர்டினேட்ஸை மட்டும் கொடுப்பான். இந்த பக்கம் ஹீரோ கூட இருக்கிற கைதியை வந்து ஹீரோ கூப்பிட்டு சாப்பிட வச்சுக்கிட்டு இருப்பான். கரெக்டாக லாயர் அந்த இடத்துக்கு போவார். அந்த லாயரோட சூட்கேஸ் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு அடியில் தான் புதைச்சி வச்சிருக்காமல் இருக்குன்னு தோண்டி பார்த்தா ஒரு இரும்பு பெட்டி இருக்கும். அதை திறந்து பார்த்தா அவர் செத்து போயிருப்பாருங்க. ஆக்சிஜன் மாஸ்க்கெல்லாம் வச்சிருப்பான். இந்த பக்கம் ஹீரோ அந்த கைதி கிட்ட பேசிக்கிட்டு ஃபோர்க் எடுத்து அவன் கழுத்தில் குத்துன்னு குத்துவாங்க. ரத்தம்லாம் தெரிக்கும். அவனை கொண்டு முடிச்சுட்டு அந்த பெட்டில் பாட்டை கேட்டுக்கின்னு ஹாயாக படுத்துருவான். என்ன நடக்குதுன்ட்டு எல்லா கைதிகளும் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் லாயர் வந்து, அங்கேருந்து நம்ம இங்கே வரதுக்கு 15 நிமிஷம் ஆயிருக்கு, கரெக்டாக 1:15க்கு அவன் ஆக்சிஜன் நிறுத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். நம்ம கரெக்டாக 1 மணிக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தா இவரை காப்பாற்றிருக்கலான்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டு கூட இருக்கிறவன் டென்ஷன் ஆவான். என்ன இப்பேற்பட்டவனா இருக்கான் இவன்ட்டு. அடுத்து லாயருக்கு வந்து அசிஸ்டன்ட் கிட்டேருந்து ஃபோன் வரும். ஒருத்தனை வந்து அவன் ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொண்டுட்டான், அதனால வார்டன் அவனுக்கு தனி செல்லை கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து மறுபடியும் அந்த லாயர் பார்க்க வருவார். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, இத்தனை பேரை நீ கொன்னா உன் மனைவியும் குழந்தையும் திரும்ப வந்துடுவாங்கன்னு நினைக்கிறியா, ஏன் இப்படி பண்ணுறன்ற மாதிரி பேசுவார். நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பான். கேவலம் பழி வாங்கவான்ட்டு கேட்பாரு. பழி வாங்கவா, பழி வாங்கினோன்னா 10 வருஷம் நான் காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன், எப்போவோ அவங்கள கொன்று முடிச்சிருப்பேன்ற மாதிரி ஹீரோ சொல்வான். இருந்தாலும் நீ மாற்றிக்கலாம் ஒன்றுன்ற மாதிரி அந்த குழந்தையோட பிரேஸ்லெட்டை வந்து ஹீரோ கையில் கொடுத்துட்டு போயிடுவார். ஹீரோ அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அடுத்து அந்த அசிஸ்டண்ட் வந்து லாயர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி அவனோட சொத்தை பற்றி எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் மூலமாக கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி, அதை கண்டுபிடிக்கிற வேலையை பாருன்ட்டு அவளை அமுச்சு விட்டோன்னே சீனியர் லாயர் வருவார். ஒருத்தரை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அவனை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்ல, வா போகலான்ற மாதிரி தனியாக கூட்டின்னு போவார். ஒரு சப்பே மாதிரி இடத்துக்கு போய் தான் ஒருத்தரை மீட் பண்ணி பேசுவாங்க. இப்போதான் ஒரு மிரட்டலான உண்மை தெரிய வருது. ஹீரோ ஒன்றும் ஒரு ஆர்கிடெக்ட்லாம் கிடையாது, அவன் வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருக்கான் நம்ம இராணுவத்துக்காக. அவன் கூட வேலை பார்த்தவன் தான் நான். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவனோட முடிவுகளை கணிக்கவே முடியாது. ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நினச்சா அவனை விட சிறப்பாக யாராலையுமே பண்ண முடியாது. எல்லாமே அவன் பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கோன்ற மாதிரி அவன் பேசுவான். நீங்கள் சொன்னீங்கல்ல அவன் ஜெயிலுக்குள்ளே ஒருத்தனை கொன்னுட்டான்ட்டு, அது கூட அவனோட பிளானாக தான் இருக்கும். இப்போ கூட நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கண்டிப்பாக அவனுக்கு தெரியாமல் இருக்காது. அவன் அப்பேற்பட்ட ஆள். அவனை தடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவனை கொன்னா மட்டும்தான் முடியும், இல்லைனா அவனை யாராலையுமே தடுக்க முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்லுவாங்க. இப்போதான் ஹீரோவை பற்றி தெரியும் போது மிரண்டு போகிறாங்க 2 லாயருமே. அடுத்து என்ன, அந்த லாயர் வந்து அசிஸ்டண்ட் கால் பண்ணி, நீ கொஞ்ச நாள் உன் பாய் ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கிக்க, நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருன்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எங்கே விட்டால் ஹீரோ நம்மளே போட்டு தள்ளுவானோன்ட்டு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அவருக்கு.
அடுத்த சீன்லேயே இவங்க 2 பேரும் போய் ஜட்ஜை போய் பார்க்குறாங்க. அவனை நம்ம தனிமைப்படுத்தணும், யார் கூடயும் அவன் பேசவே கூடாது, அவன் உள்ளே இருந்துக்கிட்டே என்ன வேணா பண்ணுவான்ற மாதிரி பயந்து சொல்லுவாங்க. இவங்களும் சரி நான் உங்களுக்காக அந்த ஆர்டரை போடுறேன்ற மாதிரி ஆர்டர் போட போவாங்க. அந்த டைமில் ஒரு ஃபோன் கால் வரும். எப்போவுமே பேசும்போது கால் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தானே மேடம் சொல்வீங்க, இப்போ நீங்களே கால் எடுக்கிறீங்கன்னு கேட்பான். உயர் பதவியில் இருந்தால் என்ன வேணா பண்ணலாம், அதுக்கான எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி திமிராக தான் அவங்களோட பேச்சு இருக்கும். ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்ச உடனே வெடிச்சு ஃபோனை இறந்தே போயிடுவாங்க. அவங்க இதை பார்த்து 2 பேருமே பயந்துருவாங்க. ஹீரோ பண்ண வேலை தான் இது. அடுத்து என்ன, லாயர் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ போய் பார்த்து, இப்போ ஜட்ஜியை நீ கொன்னுட்டல்ல, எதுக்காக நீ இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், பழி வாங்கி என்ன நீ ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன்ற மாதிரி கேட்பாரு. நான் பழி வாங்க இதை பண்ணலன்னு ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் உன்னோட ஃபேமிலி கண்டு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். பழி வாங்கினோன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோ சொல்வான். அப்போ எனக்கு புரியவை, நீ என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிற புரியவைன்லாம் இருப்பாரு. இந்த சட்டம் ரொம்ப உடஞ்சி போய் கிடக்கு, தப்பானவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ இன்னும் மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுன்னு இருப்பான். இதை கேட்டோன்னே லாயரு, அப்போ நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறேன்ட்டு கோவப்படுவான். உனக்கு கடைசியாக ஒரு டீல் தரவா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ளே என் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் தள்ளுபடி பண்ணி என்னை ரிலீஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணலன்னா எல்லாரையும் கொல்லுவேன், ஒருத்தரையும் விட மாட்டேன்ட்டு ஹீரோ ஒரே ஒரு வார்னிங் தான் தரான். அப்புறம் என்ன, ஹீரோவை பார்த்தின மொத்த டீட்டெயில்ஸும் எடுக்கிறாங்க. எல்லாருமே பயத்தில் இருப்பாங்க. அப்போ அசிஸ்டண்ட் தான் சொல்லுவாங்க, ஹீரோ வந்து ஏகப்பட்ட சொத்தை விற்று நிறைய பணமாக மாற்றிருக்கா, அதை வச்சு என்ன வாங்கியிருக்கா என்ன பண்ணியிருக்கான்ட்டு ஒரு தகவலும் இல்லை, எல்லாம் மர்மமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த படம் 2009 ரிலீஸ் ஆனதுனால ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் அவ்வளோ பெருசாக இருந்திருக்காது. வேறு வழியில் நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே ஆகணுன்ற மாதிரி லாயர் சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. 6 மணி ஆக போகுது. அந்த லாயர் டீமில் இருக்க எல்லாருமே மணியை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 6 மணி ஆனவுடனே என்ன ஆகுமோ, அவன் என்ன பண்ண காத்திருக்கானோன்ற மாதிரி பத்தட்டத்திலே இருப்பாங்க. கரெக்டாக 6 மணிக்கு அலாம் அடிச்சோடனே ஓகே அவன் சாதாரண மனுஷன்தாங்கிறத நிரூபிச்சிட்டான், அவன் ஒன்றும் கடவுள் கிடையாது, வாங்க நம்மளோட வேலையை கிளம்பி போய் பார்க்கலான்ற மாதிரி லாயர் சொல்வார். சரி அப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட காரில் ஏறிடுவாங்க. நம்ம சீனியரும் லாயரும் மட்டும்தான் பேசிட்டு வருவாங்க. அவன் என்ன வேணா பண்ணுவான், இன்னும் அவனை நம்ப முடியாதுன்ற மாதிரி சீனியர் சொல்வார். அவன் என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு லாயர் சொல்லும் போதே ஒரு கார் பிளாஸ்ட் ஆகுதுங்க. அடுத்தடுத்து ஒரு காராக பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதில் ஒரு காரில் அசிஸ்டண்ட் வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இதை லாயர் பார்த்துட்டு இறங்கி வான்ற மாதிரி கத்துவார். அவங்களால டோர் ஏன் திறக்க முடியாது. அவரோட கண்ணு முன்னாடியே அசிஸ்டண்ட் காரம் வெடிச்சு அவங்களும் இறந்து போகிறாங்க. ஹீரோ எங்கே இருக்கான்னு பார்த்தா அவன் ஜெயிலுக்குள்ளே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு யாரோ வெளியேருந்து உதவி பண்ணுறாங்கன்ட்டு அந்த லாயர் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இந்த கார் பிளாஸ்ட்டில் 6 பேர்கிட்ட கவர்மெண்ட் அதிகாரிங்க இறந்து போயிருக்காங்க. நம்ம லாயரோட காரில் பார்த்துருக்காங்க, ஆனால் அவன் காரில் பாம்பே இல்லை. உங்கள் காரில் அவன் பாம்பே வைக்கலன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே இவன் என்னை வச்சு தான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான் போல இருக்குன்ற மாதிரி அவர் டென்ஷனாக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அடுத்து அந்த நாட்டோட மேயரை தான் போய் பார்க்குறாங்க. யார் இதுக்கெல்லாம் காரணம், எப்படி 6 பேர் இறந்தாங்கன்ற மாதிரி அவங்க கோவப்படுவாங்க. இவங்களுக்கு தான் தெரியுமே ஹீரோ பண்ணுற வேலை தான் ஜெயிலுக்குள்ளேருந்துன்னு சொல்லுவாங்க. இதை வெளியே கேட்டால் சிரிப்பாங்க. ஜெயிலுக்குள்ளேயே ஒருத்தர் இருந்துக்கிட்டு நமக்கு ஆட்டம் காமிச்சிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு யார் உதவி பண்ணுறான்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நான் ஊரடங்கு போடுறேன், எவனுமே வெளியே சுற்றக்கூடாது, அவனுக்கு யார் உதவி பண்ணுறான்றதையே கண்டுபிடி, நான் உங்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு தரேன், உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்துன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம லாயரோட ஃபேமிலி எல்லாருமே போலீஸ் வந்து கூப்பிடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அமுச்சு வச்சுட்டு அடுத்த சீன்லேயே ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கான். பேச்செல்லாம் கிடையாது. அசிஸ்டண்ட் இறந்த கோவத்தில் இருக்கிறதுனால ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவான். என்ன நினச்சிடா இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தரலன்னு தானே இப்படி வெறித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இங்கே என்ன பேசியிருந்தாலும் அவனுக்கு மரண தண்டனை கொண்டு வந்திருக்கவே முடியாது, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி கோவப்படுவார். என்னுடைய பிரச்சனையே நீ அங்கே எதுவுமே பேசலன்றது தான், ஒரு வார்த்தை கூட நீ பேசவே இல்லைன்ற மாதிரி மனுஷன் வேதனையோட பேச ஆரம்பிப்பான். உண்மைதாங்க, இந்த லாயர் நினச்சிருந்தா அவனுக்கு அதிகபட்ச தண்டனை இல்லைனாலும் கொஞ்சம் 5 வருஷன்றது எக்ஸ்ட்ரா கூட அவன் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் வாயை மூடிட்டு அங்கே இருந்தது தான் ஹீரோவால் தாங்கிக்கவே முடியல. அடுத்து அந்த அசிஸ்டண்டோட ஃபியூனரலுக்கு வருவாங்க. இங்கே அந்த சீனியர் தான் பயந்துகிட்டு இருப்பாரு, ஹீரோ நம்மளை இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கணும்னு தெரியலேன்ட்டு ஃபியூனரில் முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு கேமரா மூலமாக வந்து யாரோ இவங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இவங்க 2 பேரும் தனித்தனி காரில் போவாங்க. முன்னாடி காரில் வந்து அந்த சீனியர் போவார், பின்னாடி நம்ம லாயர் வந்துகிட்டு இருப்பான். அப்போ ஒரு மெக்கானிக்கல் வண்டி வந்து அவங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு அதில் கன்னுமே இருக்குது. திடீர்னு ஒரு ரேடியேஷன் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம லாயர் போகிற கார் ஸ்டாப் ஆகிடும். என்னாச்சு நம்ம கார் போகலன்ற மாதிரி லாயர் கேட்பாரு. தெரியல, எலக்ட்ரிக்கல் எல்லாமே ஆஃப் ஆகிட்டு இருக்கு, அதை தான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் போயிட்டே இருக்காரு, நம்ம காருக்கு மட்டும் இந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு லெஃப்ட் சைட் திரும்பி பார்த்தா அந்த கன்னை பார்த்துருவாரு. அது என்னதுன்ட்டு பார்த்து மிரண்டு எல்லாருமே கீழே குனிஞ்சிடுவாங்க. விடாமல் அந்த கன்று புல்லட் சுடுமா, ஒரு செகண்ட் கூட நிற்காதுங்க, ஒரு 100கணக்கான புல்லட் சுடும், அதுவும் முன்னாடி போன காரை மட்டும். அதில் தான் அந்த சீனியர் இருப்பார். இதை பார்த்து லாயர் கீழே இறங்கி வர ட்ரை பண்ணுவார், எல்லாருமே பிடிச்சிப்பாங்க. அடுத்து அந்த கன்லேயே ஒரு லான்ச்சர் இருக்கும், அது வந்து அந்த காரையை வெடி வச்சிரும். இதுவும் ஹீரோவோட வேலை தான். இப்படி அவர் இறந்துருக்க கூடாதுன்ற மாதிரி இவன் இன்னும் மன உளைச்சலாகி வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த பிரசிடென்ட்டே வந்து பேசுவாங்க, என்னாச்சு அவனை பிடிக்க என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்பாங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் இந்த வேலையை விட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லுவான்.
அப்படி நீ சொல்லக்கூடாது. உனக்கு நான் பவர் தரேன். அளவுக்கு அதிகமான பவர் தரேன். அவனுக்கு யார் உதவி பண்ணுறான்றத கண்டுபிடிச்சு அவனோட கதையை முடி. சரின்ற மாதிரி லாயரும் அந்த பதவியை ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். மேயர் வந்து ஊரடங்கு போட போகிறேன்னு சொன்னாங்களே, இப்போ தான் அந்த ஊரடங்கே போடுறாங்க. எல்லா இடத்துலையும் யாருமே இல்லாமல் காலியாக இருக்குது ஊரே. நம்ம லாயர் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோவோட எல்லா ஃபைலையும் எடுத்து பார்த்து அவன் பணத்தெல்லாம் எங்கே செலவு பண்ணியிருக்கான்னு தெரியணும்னு தேடி பார்ப்பாரு. அப்போ லாயர் வந்து அசிஸ்டண்ட்டோட லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த அசிஸ்டண்ட்டோட பாய் ஃப்ரெண்டு வந்து மெயில் அனுப்பிச்சிருப்பான். அதில் அவன் பணத்தை யூஸ் பண்ணி எந்த இடத்த வாங்கியிருக்கான்றது வந்து தெரிய வந்துடும். மாட்னடா அப்படின்ற மாதிரி லாயர் கரெக்டாக அவன் எந்த இடத்த வாங்கியிருக்கானோ அதை மார்க் பண்ணிடுவான். அடுத்து லாயரும் இன்னொருத்தரும் வந்து ஹீரோ வாங்கின ஒரு இடத்தாண்ட போகிறாங்க. அது பெரிய ஃபேக்டரி கரேஜ் மாதிரி இருக்குது. இதுக்கு பக்கத்தில் தான் ஜெயில் கூட இருக்குது. இந்த இடம் தான் நான் கன்ஃபார்மான்ற மாதிரி கேட்பாரு. கன்ஃபார்மு, வாங்க போகலான்ட்டு உள்ளே உடச்சிக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. இந்த காரணம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டு வாசலில் கூட நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாரு. அப்போது கீழே பார்த்தா ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கும். அந்த ஒரு வண்டி கூட இருக்கும். என்ன இவ்வளோ பெரிய சுரங்க பாதையை தோண்டி வச்சுருக்கான் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா இது அப்படியே ஜெயில் கூட கனெக்ட் ஆகுதுங்க. எவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா? அவன் 10 வருஷமாக வெயிட் பண்ணி இவ்வளோ பெரிய சுரங்கத்தை தான் நோண்டியிருக்கான். அவன் தண்ணி செல்லுக்கு போகணுன்றதுக்காக தான் ஒரு கைதியை கொலை பண்ணியிருக்கான். உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக கன்னு, வெப்பனு, அவன் மாறு வேஷம் போடுறதுக்கான ட்ரெஸ்ஸு, பிளானு எல்லாமே இருக்குது. பெரிய புத்திசாலியாக இருக்கானேன்ற மாதிரி பயந்துக்கிட்டே அவனை தேடிட்டு இருப்பாங்க. கடைசி அவனோட ஜெயிலோட கனெக்ட் ஆகிற ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போய் திறந்து பார்த்தா அவன் இருக்க மாட்டான். அவன் இங்கே இல்லை, அப்போ எங்கே போயிருப்பான் அப்படின்ற மாதிரி கீழே வந்து அவனோட பிளானை பார்ப்பாங்க. அந்த இடத்துல சிட்டி ஹாலோட படம் இருக்கும். கண்டிப்பாக மேயர் இன்னைக்கு மீட்டிங் பண்ணுறாங்கல்ல, அங்கே தான் அவன் போயிருக்கான் போல இருக்குன்ட்டு இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ காமிச்சா மாறு விஷம் போட்டுன்னு உள்ளே வராங்க வேலை செய்கிற மாதிரி. செக்கிங் பலமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம பையன் செக்கிங்கில் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிடுவான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு இவங்க 2 பேருமே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஆட்களுக்கும் தகவல் தந்துடுறாங்க. நான் வேணா தேடவான்ற மாதிரி கேட்பான். இல்லை அவன் என்ன பண்ணுறான்றதை நம்ம பார்த்து தான் பிடிக்கணுன்ட்டு மெதுவாக சைரனே யூஸ் பண்ணாமல் போலீஸ் ஃபுல்லாக அந்த இடத்தையே தேடிட்டு இருக்கோம். இவங்க வரத்துக்குள்ளே ஹீரோ வந்து எப்போவோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பான். அவன் கிளீனிங்க்கு யூஸ் பண்ண டூல்ஸ் மட்டும் ஒரு இடத்துல இருக்கும். கண்டிப்பாக அவன் அந்த ரூமான தான் ஏதோ பண்ணியிருக்கான்ட்டு அந்த ரூம்குள்ளே போய் பார்ப்பாங்க. ஒரே ஒரு பெட்டி மட்டும் இருக்கும். அந்த பெட்டியை பயந்துக்கிட்டே திறப்பாங்க, என்ன ஆக போதும்ன்ட்டு. ஃபுல்லாக கெமிக்கல் பாம் இருக்கும். இந்த பாம்பு வெடிச்சா எல்லாருமே காலின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இருப்பாங்க. லாயர் கூட வந்தவன் வந்து ஃபோன் எடுப்பான். என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாரு. மேயரோட பிஏக்கு தகவல் தந்தே ஆகணுன்ற மாதிரி இவர் சொல்லுவார். இல்லை நீங்கள் அப்படி எதுவுமே பண்ணாதீங்க, அவன் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான், நான் சொல்கிறேன் என்ன பண்ணலான்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ வந்து கான்ஃபரன்ஸ் நடக்கிறத வந்து லைவாக அவங்ககிட்ட இருக்கிற டேப் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அப்புறம் ஜெயிலுக்குள்ளே அவன் உள்ளே வந்தோன்னே பின்னாடி வந்து லாயர் நிற்பான். நீங்கள் வருவன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி ஹீரோ அதிர்ச்சி ஆகிடுவான். நான் கூட எதிர்பார்க்கல நீ பேர்பட்ட பிளானை பண்ணியிருப்பேன்ட்டு. நான் உனக்காக கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், இது எல்லாத்தையும் நிறுத்திடுன்ற மாதிரி லாயர் சொல்லுவார். ஹீரோ இதை கேட்டவுடனே சரி நான் வேணா உன் கூட கடைசியாக ஒரு டீல் போடவா, அந்த டீலுக்கு ஒத்துக்கிறியான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். இல்லை இதுக்கப்புறம் நான் எந்த கைதி கூடயும் டீலிங் போடுற மாதிரியே இல்லைன்ட்டு லாயர் சொல்லுவார். ஹீரோ இதை கேட்டவுடனே ஒரு சிரிப்போட இதை நீ இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டல, பரவாயில்ல இப்போயாவது மாறி இருக்கேன்ட்டு சந்தோஷப்படுவான். அதாவது ஹீரோ நடத்தணும்னு நினச்ச ஒரு விஷயமே இதுதான். ஒருத்தன் கெட்டவன் தெரிஞ்சு அவன் கூட போய் உட்காந்து டீல் பேசி அவனுக்கு சாதகமாக முடிக்காம அவன் கெட்டவன், அவன் செஞ்ச ஒரு தப்பாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை வாங்கி தரணுன்றது தான் ஹீரோவோட எண்ணமே. லாயருக்கு இந்த விஷயமே இப்போ தான் புரிஞ்சிருக்கு. இப்போ நான் டயல் பண்ணேன்னா பாம்பு வெடிச்சிடும்ன்ற மாதிரி சொல்லுவான். இல்லை இப்படி பண்ணாத, இப்படி மட்டும் பண்ணேன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நிறுத்துன்ற மாதிரி லாயர் சொல்லுவார். இல்லை நான் இப்படி பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் அவங்க உணர்வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிடுவான் அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு. இன்னும் 30 செகண்டில் அந்த பாம்பு வெடிச்சிடும். நான் தான் சொன்னேன்ல இப்படி பண்ணால் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு லாயர் வெளியே போயிட்டு கதவு மட்டும் வேகமாக ஓடுறாரு. இன்னொருத்தன் வந்து ஹீரோ தப்பிக்க வேண்டாம் இன்னொரு வழியும் லாக் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். என்னன்ட்டு ஹீரோ குனிஞ்சு பார்த்தா அவனோட பெட்டுக்கு கீழே தாங்க ஹீரோ வச்சிருந்த பாமே இருக்கும். ஹீரோ அதை பாமை பார்த்துட்டு பெருமூச்சு விட்டு உட்காந்துருவான். அவன் பொண்ணு அவனுக்காக செஞ்சு கொடுத்துருப்பாள் பிரேஸ்லெட்டு, அதில் டேடின்னு எழுதியிருக்கோம். அதை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி சிரிப்போடு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த பாம்பு வெடிச்சு ஹீரோ அங்கேயே சாவுறான். லாயரும் வெளியே தப்பிச்சு வந்துடுவான். அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் ஹீரோ இறந்ததை நினச்சி. அடுத்த சீன்லேயே அவரோட பொண்ணு வந்து மியூசிக் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பா ஒரு ஸ்டேஜில். அதை அவர் பார்த்து ஃபேமிலியோட சந்தோஷப்பட்டுன்னு இருப்பார். இதோட இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோவை நிறைய பேர் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.